மக்களே எல்லாரும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பேம் கால்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. நாங்கள் உங்களுக்கு ட்ராயிலேருந்து கால் பண்ணியிருக்கோம், உங்களோட நம்பர் டீஆக்டிவேட் பண்ண போகிறோம் 2 hours. ஸோ அதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9 ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா 0 ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் நாங்கள் உங்களுக்கு மெசேஜில் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், அது லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு ட்ராய் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க, உண்மையாகவே அந்த கால்ஸ் எல்லாம் உண்மையா இல்லை ஃபேக்கா, இல்லை ஒருவேளை இந்த மாதிரியான ஸ்பேம் கால்ஸ் வந்தால் நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ். ரீசெண்ட் டேஸில் நமக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால்ஸ் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. லோனுக்காக இருக்கட்டும், இல்லை இஎம்ஐக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ட்ராய் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, டெலிகாம் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் ஐடியா, பிஎஸ்என்எல், அவங்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பேம் கால்ஸ்லாம் நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் அப்படி அவங்க ஆர்டர் போட்டு அவங்க நிறைய கால்ஸை பிளாக் பண்ணாலும் அதையும் மீறி நிறைய கால்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி வர ஒரு கால் தான் இந்த ட்ராயிலிருந்து வரக்கூடிய இந்த கால். ஸோ இந்த கால் ஆக்சுவலாக எனக்குமே வந்துச்சு. அந்த கால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கால் நாங்கள் உங்களுக்கு ட்ராயிலிருந்து கால் பண்ணியிருக்கோம், உங்களோட நம்பரை டீஆக்டிவேட் பண்ண போகிறோம், அதை டீஆக்டிவேட் பண்ண எதனால அப்படின்னு நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 0 ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழ்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்பர் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸுங்க, நம்ம ஃபிக்ஸ்டாக இந்த நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, ப்ளஸ் எந்த கால் வந்துச்சு அப்படிங்கிற ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், அதை பாருங்கள். Hello, this is the notification from Telecom Regulatory Authority of India. Due to the abnormal usage of your phone number, your service will be suspended within 2 hours. For more details, please press 9. For customer service, please press 0. ஓகே, இந்த கால் தான். ஸோ இந்த மாதிரியான கால் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு நம்பரையும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ப்ளஸ் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க. இது முற்றிலும் ஒரு ஃபேக் கால். ட்ராய் தரப்புல இருந்து இதுக்கு ஒரு முற்றிலும் இது வந்து ஒரு ஃபேக் கால் தான் அப்படிங்கிற விளக்கம் இவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஃபேக் கால்ஸ் நீங்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடனே அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மொபைல் நம்பர், மெசேஜ் எல்லாம் ஸ்பேமாக இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. அதுலேயும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம டேரெக்டாக ட்ராய்க்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ராயோடைய நியூ மொபைல் ஆப் இருக்குது, ட்ராய் டிஎன்டி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கால்ஸ் வந்தாலும் அது கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் அதிலே ஷோ ஆகும். ஸோ அப்போ போயிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு கால் வந்திருக்கு, அந்த கால் உங்களுக்கு ஸ்பேம் அப்படின்னா நீங்கள் உடனே அந்த டிஎன்டி ஆப் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு அந்த நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பேம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக ட்ராய்க்கே ரிப்போர்ட் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெசசரி ஆக்ஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. நிறைய பேர்கிட்ட ஒரு நம்பர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை ஃபர்தராக எந்த கால்ஸும் போகாத மாதிரி பிளாக் பண்ணலாம், இல்லை ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை அவங்க எடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய கடமை இந்த மாதிரி ஒரு ஃபேக் கால்ஸ் இருக்குது, ஸ்பேம் கால்ஸ் பரவிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். பட் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் அதில் சொல்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அமையும். ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் உங்கள் வீடியோவில் பார்க்குறேன். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.